தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பங்குனி உத்தர தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் வண்டிப்பாளையத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். குளித்தலை அருகே கருப்பத்தூர் சிம்மபுரீஸ்வரர் கோயிலில் பக்தி முழக்கம் விண்ணதிர பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற கைலாசநாதர் ஆலயத்தில் பங்குனி உத்தர தேரோட்ட விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாய என்ற சரண கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபட்டனர். இதேபோல திருச்செந்தூர் அருகே உள்ள சோமசுந்தர சுவாமி கோயிலில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி மல்லிகைப்பூ கிலோ 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பன்னீர் ரோஜா, சம்பங்கி உள்ளிட்ட பிற மலர்களின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளதால் விலை ஏற்றத்தையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பூக்களை வாங்கிச் செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்பக்குடி வேட்டைக்காரன் கோவில் திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்றது. பல 100 ஆண்டுகளாக பின்பற்றும் முறைப்படி ஆண்கள் மட்டுமே விழாவில் கலந்து கொண்டனர். நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு 50 மூட்டை அரிசியில் சமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கறி விருந்தும் பரிமாறப்பட்டது. நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் இந்த வழிபாட்டிலும் கறி விருந்திலும் பக்தி பரவசத்துடன் பங்கேற்றனர். கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கணிசமாக உயர்ந்துள்ளது. நேற்று வினாடிக்கு 902 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 1492 கன அடியாக உயர்ந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1200 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் வரத்து அதிகமாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 82.44 அடியாகவும் நீர் இருப்பு 44.43 டிஎம்சியாகவும் உள்ளது. மத்திய அரசின் திருநர் சீர்திருத்த சட்டத்தை கண்டித்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் திருநங்கைகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இச்சட்டம் திருநம்பிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த சட்டத்தை எதிர்த்து தேசிய திருநங்கை கவுன்சிலில் இருந்து கல்கி சுப்பிரமணியம் விலகியதை சுட்டிக்காட்டி சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பூம்பாறை நெடுஞ்சாலையில் 500 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் சுற்றுலா வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த முகமது கைஃப் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த 5 பேரை மீட்ட தீயணைப்பு படையினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கையின் போது பணியாற்றுவோருக்கான ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்தி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கான ஊதியம் 1700 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலருக்கான ஊதியம் 300 ரூபாயிலிருந்து 2600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளருக்கான சம்பளம் 850 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், வாக்கு எண்ணும் உதவியாளருக்கு 650 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும், நுண் பார்வையாளருக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே துப்பாக்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் பாஜக பிரமுகரிடமிருந்து 250 சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருநெல்வேலியிலிருந்து காரில் கொண்டு செல்லப்பட்ட இந்த சேலைகள் குறித்து அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவை ஆலங்குளம் தேர்தல் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. உரிய விசாரணை மற்றும் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே சேலைகள் திருப்பி அளிக்கப்படும் என்று உதவி தேர்தல் அலுவலர் கூறியுள்ளார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கும்பகோணம் கருப்பூர் பைபாஸ் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் வேனில் நகைகள் கொண்டு செல்லப்பட்டதை கண்டறிந்தனர். பிரபல நகை கடைகளுக்கு நகைகள் கொண்டு செல்லப்படுவதாக வேனில் இருந்தவர்கள் கூறிய நிலையில் அதற்குரிய ஆவணங்கள் அவர்களிடம் இல்லாமல் இருந்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து 5760 கிராம் நகைகள் வேனோடு சேர்த்து பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே, ஒரு நாள் உன் திருக்கோயில் வருவேனே சிவகுமரா. அதிகாலை மூலவருக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மயிலம் பொம்மபுர ஆதீனம் தேரை வடம்பிடித்து தொடக்கி வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் தேரை இழுத்தனர். விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை தேர் மீது தூவி நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை ரயில்வே சாலையில் உள்ள கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கடையிலிருந்து கரும்புகை வெளியேறியதை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுத்தனர். மணப்பாறை மற்றும் வையம்பட்டி பகுதிகளில் இருந்து வந்திருந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாக்கின. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சமண சமயம் தொடர்பான அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 7 பிரம்மாண்டமான காட்சியகங்களில் பூர்வமான கலைப்பொருட்கள், பண்டைய கையெழுத்து பிரதிகள் மற்றும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இக்காட்சியகம் சமண மதத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் அதன் கலாச்சார தாக்கத்தை கால வரிசைப்படி விளக்குகிறது. முன்னதாக எக்ஸ் தளத்தில் மகாவீர் ஜெயந்தி வாழ்த்துக்களை பகிர்ந்த பிரதமர் மோடி, பகவான் மகாவீரரின் வாழ்க்கை மற்றும் போதனைகள் உண்மை, அகிம்சை மற்றும் கருணை ஆகிய பாதைகளை தொடர்ந்து ஒளிரச் செய்வதாக குறிப்பிட்டார். நேபாள நாட்டின் புதிய சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள நிஷா மேத்தா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் படிப்பு பயின்றவர். தற்போது நேபாள நாட்டின் சுகாதார கொள்கை முடிவுகளை எடுக்கும் உயரிய பதவியை ஏற்றுள்ளார். நேபாளில் பிறந்து வளர்ந்தவரான நிஷா 2006 முதல் 2010 ஆண்டு வரை டெல்லி எய்ம்ஸ் செவிலியர் கல்லூரியில் பயின்றார். மார்ச் 5 நேபாளத்தில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ராஷ்டிரிய சுதந்திர கட்சி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து மார்ச் 27 இவர் அந்நாட்டின் சுகாதார அமைச்சராக பதவியேற்றார். அசாமில் அருணோதய் என்ற பெயரில் பெண்களுக்கு மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று பாஜக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. மேலும் மண்ணின் மைந்தர்களின் நிலம், அடையாளம், பெருமை காக்கப்படும் என்பது உள்ளிட்ட 31 வாக்குறுதிகளை பாஜக தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டார். வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக ஊடுருவியிருப்பவர்களின் இருந்து நிலத்தை பறிமுதல் செய்து மண்ணின் மைந்தர்களுக்கு தரப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, மாநிலத்தின் வளர்ச்சி ஆகிய வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்டோவுக்கு நிரப்பும் எரிவாயு விலையை கூடுதலாக வைத்து விற்பனை செய்வதாக கூறி எரிவாயு விற்பனை செய்யும் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி அடுத்த புலிக்குளம் பகுதியில் இயங்கி வரும் எரிவாயு நிலையத்தில் திரண்ட ஓட்டுநர்கள் தங்கள் ஆட்டோக்களை நிறுத்தி வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு வந்து காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு, வாக்கு எண்ணிக்கையின் போது பணியாற்றுவோருக்கான ஊதியத்தை 2 மடங்காக உயர்த்தி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள உத்தரவில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலருக்கான ஊதியம் 1700 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு அலுவலருக்கான ஊதியம் 300 ரூபாயிலிருந்து 2600 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளருக்கான சம்பளம் 850 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும், வாக்கு எண்ணும் உதவியாளருக்கு 650 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும்,
நுண் பார்வையாளருக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாகவும் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. திமுக சார்பில் தாம்பரம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்ற அக்கட்சி நிர்வாகியும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ்.ஆர். ராஜா அதிருப்தி அடைந்த நிலையில் துணை பொதுச் செயலர் ஆர். ராசா அவரை சந்தித்து அறிவுரை வழங்கினார். முன்னதாக எஸ்.ஆர். ராஜா ஆதரவாளர்கள் அண்ணா அறிவாலயத்தில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் எஸ்.ஆர். ராஜாவை சமாதானம் செய்த ஆர். ராசா புதிய வேட்பாளர் கிருத்திகா தேவியுடன் இணைந்து பணியாற்றுமாறு அறிவுறுத்தினார்.